தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ அவி மியூசிக் பிளேயர் பயன்படுத்தி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவி மியூசிக் பிளேயரை ஓப்பன் பண்ணது நீங்கள் எந்த பாட்டை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணது இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே பாக்ஸ் மாதிரி நிறைய ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே லோட் ஃப்ரம் ஃபைல் ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த விசுவலைசர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது சைடில் ஒரு பாக்ஸ் ஆட் ஆகிருக்கும். நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதில் இருக்க பிக்சரை எடுத்துகிட்டு உங்களோட பிக்சர் வைக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த பிக்சரை எடுத்துகிட்டு உங்களோட பிக்சர் வைக்கிறதுக்கு மேலே ஒரு பென்சில் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு ஆடியோ ப்ரொவைடர் கீழே யுவர் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜென்ரலுக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். கஸ்டம் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களோட இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த பிக்சர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பிக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் பேக் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பிளேயில் தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட பிக்சரை வச்சு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இதை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அதனால் 1080 920 அப்படின்னு அந்த இது வித்து ஹைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்த பிறகு உங்களுக்கு ஒரு எண்ட் டேட்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் போதுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் 30 செகண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணதும் இந்த ப்ராசஸ் ஆகி முடிஞ்ச பிறகு உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.